அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புவோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் நிருபம், வசனம் 14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். செபிப்போம். பரலோக நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்காய் கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருள்வது நிச்சயம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் சபை கூடி வருதலை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. கர்த்தாவுடைய அற்புதமான வார்த்தைக்காக நன்றி. நீர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிற வார்த்தைக்காக நன்றி. தகப்பனே, நீர் உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறீர், சுகமாக்குறீர், உருவாக்குகிறீர், வழி நடத்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் எங்களோடு பேசுகிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசும், உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறாங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் சபை கூடி வருதலை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு ஆராதனை முடிந்தவுடன் கர்த்தருடைய கிருபையினாலே 2 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். ஞானஸ்நான ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. செபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் நாம கொடுக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னா, பவுல் தெரிந்து கொண்ட ஆசீர்வாதத்தின் ரகசியம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. என்னது? அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிந்து கொண்ட ஆசீர்வாதத்தின் ரகசியங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. சிலுவையிலிருந்து தான் ஆசீர்வாதம் வர வேண்டும், சிலுவையிலிருந்து தான் பரிசுத்தம் வர வேண்டும், சிலுவையிலிருந்து தான் உண்மை வர வேண்டும், சிலுவையிலிருந்து தான் இரக்கம் வர வேண்டும், சிலுவையிலிருந்து தான் தாழ்மை வர வேண்டும், சிலுவையிலிருந்து தான் ஞானம் வரணும், சிலுவையிலிருந்து தான் வரங்கள் வரணும், சிலுவையிலிருந்து தான் தீர்க்க தரிசன வரங்கள் வரணும், சிலுவையிலிருந்து தான் செழிப்பு வரணும், சிலுவையிலிருந்து தான் மேன்மை வரணும். சிலுவை இல்லை என்று சொன்னா ஒன்றுமே கிடையாது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. கவனிங்க, முதலாவதாக ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை, வெற்றியின் ரகசியத்தை, கிருபையின் ரகசியத்தை, வரங்களின் ரகசியத்தை, ஞானத்தின் ரகசியத்தை, அற்புதங்களின் ரகசியத்தை, பாதுகாப்பின் ரகசியத்தை அறிந்து கொண்ட மனிதன் பவுல். எங்க அறிந்து கொண்டார்? சிலுவையில் இருந்துதான் ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை அறிந்து கொண்டார், சிலுவையில் இருந்துதான் வெற்றியின் ரகசியத்தை அறிந்து கொண்டார், சிலுவையில் இருந்துதான் கிருபையின் ரகசியத்தை அறிந்து கொண்டார், சிலுவையில் மூலமாகத்தான் வரங்களின் ரகசியத்தை அறிந்து கொண்டார், சிலுவையின் மூலமாகத்தான் ஞானத்தின் ரகசியத்தை அறிந்து கொண்டார், சிலுவையின் மூலமாக அற்புதத்தின் ரகசியத்தை அறிந்து கொண்டார், சிலுவையின் மூலமாகத்தான் தேவ பாதுகாப்பின் ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்து கொண்டார். இரண்டாவதாக பவுல் ஜெபத்தை பத்தி பேசினார், ஜெபத்தை பத்தி பிரசங்கம் பண்ணார். ஆனால் ஜெபத்தை பத்தி முக்கியப்படுத்தவில்லை. பவுல் உபவாசத்தை பத்தி பேசினார், பிரசங்கம் பண்ணினார், உபவாசத்தை பத்தி முக்கியப்படுத்தல. இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையும் மட்டுமே முக்கியப்படுத்தி அவர் பேசினார். நான் ஜெபம் பண்ணித்தான் எல்லாம் பண்ணிச்சு, நான் ஜெபம் பண்ணித்தான் அற்புதம் நடக்குது, நான் உபவாசம் பண்ணித்தான் என்னோட அற்புதம் நடக்குது, நான் உபவாசம் பண்ணித்தான் என் ஊழியம் வளர்ந்திருக்குன்னு சொல்லி அவர் ஜெபத்தை பத்தியோ உபவாசத்தை பத்தியோ தன்னுடைய படிப்பை பத்தியோ தன்னுடைய ஞானத்தை பத்தியோ தன்னுடைய திறமையை பத்தியோ எதுவுமே பேசவில்லை. அவர் எப்பொழுதும் சிலுவை இயேசு, சிலுவை இயேசுன்னு தான் பேசுகிறார். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையும் முக்கியப்படுத்தி அதன் மூலமாகத்தான் மிகப்பெரிய வெற்றியாக, மிகப்பெரிய வெற்றியாளராக, மிகப்பெரிய வெற்றி ஊழியனாக அவர் வலம் வந்ததற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ரகசியம். சரிங்களா? அடுத்து அவர் பாருங்க, மூன்றாவது ஒரு காரியம், பவுல் ஏற்கனவே பெரிய மனிதன்.
பவுல் சாதாரண மனிதன் அல்ல. அவர் ஏற்கனவே உலக பிரகாரமாக யூத இனத்துல பிறந்து பெரிய பெரிய பணக்காரனாக இருந்தார். பாருங்க, பெரிய பணக்காரன். அவன் அப்பா காலத்துல 8 கப்பல்களுக்கு சொந்தக்காரன், பாய்மர கப்பல். அந்த காலத்துல பவுல் இருந்த காலத்துல என்ன கப்பல்னா இன்ஜின் கப்பல் இல்ல, மிஷின் கப்பல் இல்ல, பாய்மர கப்பல். பாய்மர கப்பல்கள் 8 கப்பல்களுக்கு சொந்தக்காரர் அவர் தகப்பனாரு. அப்ப 8 கப்பல்கள்னா அந்த ஊர்லயே அவங்க தான் பெரிய பணக்காரனா இருந்திருக்கணும். அப்ப ஒரு பெரிய பணக்கார வீட்டுல பிறந்தவன் தான் இந்த சவுல் என்ற பவுல். சரிங்களா? ரெண்டாவது, பவுல் பெரிய ரவுடி, பெரிய அடியாள், எந்த அடிதடிக்கும் அஞ்சாதவன். பாருங்க, உலகத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட, இயேசுதான் மேசியான்னு சொல்றாங்க. இந்த யூத மக்கள் இயேசு கிறிஸ்து கிடையாது, இயேசு கிறிஸ்து வரலன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டாரு, சிலுவையில மரிச்சிட்டாரு, அடக்கம் பண்ணி 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டாரு. அப்போ இந்த யூதர்கள் என்னது, ஏசியா இன்னும் மேசியா வரல, இயேசு வரலன்ற ஒரு இனத்தை சொன்னவங்க. அந்த காலகட்டத்துல அப்படியாப்பட்ட இயேசுதான் தெய்வம் சொல்லி அறிந்து கொண்ட ஜனங்களை அடித்து கொலை செய்வது, ஆராதனை கூடங்களை இடிப்பது, ஆலயங்களை இடிப்பதற்கு நிருபங்களை எழுதி வாங்கினவன் சொன்னா சாதாரண ஆளா இருந்திருப்பானா? இப்ப ஒரு ஊரவே தீக்கரையாக்கி ஊர்ல இருக்கிற ஒரு 10,000 மக்களை காலி பண்ணணும் அப்படின்னா அவன் சாதாரணப்பட்டவன பொறுப்பேற்பான்? அப்படியாப்பட்ட ஒரு பெரிய ரவுடி, ஒரு பெரிய அடியாளு, பெரிய செல்வந்தன், பெரிய பணபலம் நிறைந்தவன், ஆழ்பலம் நிறைந்தவன் பவுல். அப்படியாப்பட்ட ஒரு மனிதன். மூன்றாவதாக, பெரிய படிப்பாளிங்க, பெரிய கல்விமான், பெரிய பல்கலைக்கழகத்துல கமலியன் என்ற ஒரு பெரிய பல்கலைய பேராசிரியருக்கு கீழே அடங்கி இருந்து பெரிய அந்த கமலியன் படித்த பெரிய பட்டதாரி, பெரிய கல்விமான். இத்தனைக்கு ஒரு பெரிய பணக்காரன், பெரிய ரவுடி, பெரிய படிப்பாளி. ஊழியத்துக்கு வந்த பிறகு, இயேசுவை சந்தித்த பிறகு ஊழியத்துக்கு வந்துட்டா சாதாரண ஊழியக்காரன் கிடையாது, பெரிய ஊழியக்காரன். அவன் வந்துட்டாலே என்ன சொல்லி இருக்கிறாங்க, இந்த மெர்க்குரி ரைட்டை போல இருந்துச்சான். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல பார்த்தா அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்திருக்கு, மெர்க்குரி லைட்டை போல இருந்துச்சான். தேவ மனிதர்கள் தேவனுடைய கடவுளுடைய வடிவத்திலே வந்திருக்கிறான்னு ஜனங்கள் சொன்னாங்க. யாரை பார்த்து? பவுலை பார்த்து சொன்னாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மனிதன். அவன் தோல்ல கடந்த துண்டை கைக்குட்டை எடுத்து வியாதிஸ்தார் மேல போட்டா எந்திரிச்சு நடந்துருவானாம். நடக்க முடியாத மேல போட்டா எழுந்து நடந்துருவானாம். ஜெபம் பண்ண வேண்டியதே இல்ல. பவுல் மேல கிடக்க துணியை கொண்டு போய், கைக்குட்டையை கொண்டு போய் அவன் மேல போட்டா எழுந்து நடந்துருவான். கண் பார்வை வந்துரும், உடனே நடந்துருவான். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரன். அவன் சொல்றான், பெரிய பணக்காரன், பெரிய ரவுடி, பெரிய கல்விமான், பெரிய ஊழியக்காரன். அவன் சொல்றான், நானும், அதான் கலாத்தியர் 6:14, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாகன்றாரு. இந்த பவுலுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை. அப்படியாப்பட்ட ஒரு தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் இயேசு கிருபை அளிக்கிறார். யாக்கோப்பு 4:10 சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் கிருபை அளிப்பார். நானும் என்றாரு. இப்ப மத்த ஊழியக்காரன் நான் ஜெபம் பண்ணி, நான் கூட்டம் நடத்தி, நான் பிரசங்கம் பண்ணி, நான் பேய வரட்டினேன்னு பவுல் எதுனையுமே சொல்லல. நான் ஜெபம் பண்ணித்தான் அது நடந்துச்சுன்னு பவுல் எதுனையுமே சொல்லல. நான் பிரசங்கம் பண்ணித்தான் அதை ரட்சிக்கப்பட்டான்னு பவுல் எதுனையுமே சொல்ல. எல்லாம் சிலுவை, எல்லாம் இயேசு, எல்லாம் கிருபை. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்றார். அதான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், இயேசு கிறிஸ்துவின் பவுல் தெரிந்து கொண்ட ஆசீர்வாதத்தின் ரகசியம், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ரகசியம். அப்ப போடுறாரு, நானும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. கலாத்தியர் 6:14 சொல்றாரு. அந்த கலாத்தியர் 6:6 அதிகாரத்துல 17வது வசனத்துல என்ன சொல்றாரு பவுல், இனிமேல் சொல்றாரு, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். யாரை சுமக்கிறானா? இயேசுவை சுமக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். இயேசுவை சுமக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். பாருங்க,
அதனாலதான் பவுலுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உண்டானது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இல்லப்பான்ட்டார். நான் கிறிஸ்துவுடன் சிலுவையில என்னுடைய பெரிய பணக்காரனா இருந்தேன், சிலுவையில் அரைஞ்சிட்டேன். பெரிய ரவுடியா இருந்தேன், சிலுவையில் அரைஞ்சிட்டேன். பெரிய கல்விமானா இருந்தேன், சிலுவையில் அரைஞ்சிட்டேன். பெரிய ஊழியக்காரனா இருந்தேன், என் ஆசை எல்லாம் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். இனி நான் கிடையாது, எனக்குள்ள வாழ்றது இயேசு. அந்த இயேசுவின் கிருபையால தான் நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசமா இருக்கிறேன், நான் பிரசங்கம் பண்றேன், நான் நற்செய்தியை போய் செய்கிறேன், அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறேன், அநேக சீசர்களை உருவாக்குறேன், அநேக ஊழியர்களை உருவாக்குறேன், அநேக சபைகளை நிறுவுறேன். இது என்னால் அல்ல, எனக்குள் பிழைத்திருக்கிற இயேசுவினால. கரங்களை தட்டி கர்த்தரை முடியுமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை உலகத்துல வெற்றி உள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை அது கிறிஸ்தவ வாழ்க்கை. அது பவுலுக்கு மட்டுமில்ல, உங்களுக்கும் எனக்கும் தான். எல்லாருக்கும் எழுதப்பட்டிருக்கு. பவுலுக்கு மட்டுமில்ல, உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கு, எனக்காக எழுதப்பட்டிருக்கு. அவர் சொல்றாரு, அது என்ன சொல்றாரு, இது எனக்காக மட்டுமில்ல உங்களுக்காகவும் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. பவுலே சொல்றாரு, ஒரு வசனத்துல சொல்றாரு. எடுப்போமா? எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயுல அவரு தெளிவா சொல்றாரு பாருங்க. எடுத்துக்கொள்ள சீக்கிரம் எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியே கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, நல்ல எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வான் இருக்கு. அல்லேலூயா. எல்லாருக்காகவும் அது வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாருக்காகவும் அதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, சிலுவையை பற்றியே மேன்மை பாராட்டுறாரு. சிலுவையை குறித்து எழுதப்பட்ட காரியங்களை மேன்மைப்படுத்துகிறார். ரட்சிப்புக்கு காரணம் யாரு? என்னுடைய பிரசங்கமா, என்னுடைய சபமா, என்னுடைய உபதேசமா கிடையாது. 1 கொரிந்தியர் 1:18 சொல்றாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறார். சிலுவையை பற்றிய ரகசியம், சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய மூல உபதேசங்கள் தான் ஒரு மனிதர் ரட்சிக்கப்படுவதற்கு. உபவாச ஜெபமோ வெறும் கண்ணீர் ஜெபமா கிடையாது. ஒருத்தர் கண்ணீர் ஜெபம் பண்ண ஒருத்தர் மனம் திரும்பலாம். உபவாசித்து ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கலாம், வியாதி சுகமாக்கலாம், ஒருத்தர் மனம் திரும்பலாம். ஆனால் பூமியில ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவன் சிலுவைக்கு முன்பாக வரணும், சிலுவையின் ரத்தத்துக்குள் வரணும், சிலுவை பாடுகளுக்குள்ள வரணும், சிலுவையை ஏற்றுக்கொள்ளணும். சிலுவை பாடுகளை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டா தான் அவனுக்கு ரட்சிப்பு. வெறும் பிரசங்கத்தினால, உபவாசத்தினால, ஜெபத்தினால, ஒரு அற்புதத்தினால வியாதி சுகமாகி ரட்சிக்கப்பட்டா அவன் மறுதலி ஒரு பிரச்சனை வரும்போது மறுதலித்து இயேசுவை வேடான்னு சொல்லி ஓடி போவான். ஆனா சிலுவைக்கு முன்பாக ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் அவன் நித்தியமாய் நிலைச்சிருப்பான். கரங்களை கட்டி கர்த்தருக்கு கொடுத்தோமா? அல்லேலூயா. இந்த பவுல் எழுதுறாரு பாருங்க. கொலோசியர் நிருபம் என்ன எழுதுறாரு? கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை ஓடுவோம். கொலோசியர் 2:14-15. கொலோசியர் 2:14 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில வெற்றி சிறந்தார். நமக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. பிரச்சனை இருந்து விடுதலை வேணுமா? கடனில் இருந்து விடுதலை வேணுமா? தரித்திரத்திலிருந்து விடுதலை வேணுமா? வெறும் உபவாச ஜெபம் போதாது, வெறும் கண்ணீர் ஜெபம் போதாது, வெறும் மன்றாட்டி ஜெபம் போதாது, வெறும் ஆல் நைட் பிரேயர்ல போய் கலந்து கொள்றதுனால ஒண்ணு நடக்க போறது கிடையாது. உபவாசத்தை ஜெபிக்கிறதுனால ஒண்ணு நடக்க போறது கிடையாது. கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதுனால ஒண்ணு நடக்க போறது கிடையாது. சிலுவைக்கு முன்பாக வந்து இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே எனக்காக, எனக்கு பதிலாக நீர் பாவமானீர், எனக்கு பதிலாக நீர் சாபமானீர், எனக்கு பதிலாக நீர் தரித்திரமானீர், எனக்கு பதிலாக நீர் அடிக்கப்பட்டீர், எனக்கு பதிலாக நீர் நொறுக்கப்பட்டீர். இது எல்லாம் என்னுடைய பாவம்,
என்னுடைய பாவம். நீ நீதிபரர். நீர் எனக்காக மரணத்தை ருச்சி பார்த்தனால, நீர் எனக்காக ரத்தம் சிந்தினதுனால இந்த மீட்பு எனக்கு வருகிறது, இந்த ரட்சிப்பு எனக்கு வருகிறது, இந்த உயர்வு எனக்கு வருகிறது. அதற்காக நான் முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீர்தான் என் ரட்சகர், நீர்தான் என் மீட்பர், நீர்தான் என் தெய்வம். உம்மை தோத்தரிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருங்க. இதுதான் ரட்சிப்பின் வழி, இதுதான் மீட்பின் வழி, இதுதான் ஆசீர்வாதத்தின் வழி, இதுதான் வெற்றியின் வழி. இன்னைக்கு எல்லாம் திசை திருப்பி விட்டான். உபவாச ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான், நல்லது. ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான், நல்லது. பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான், நல்லது. காணிக்கைக்கு முக்கியத்துவம், தசமாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். சிலுவைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. பிசாசு பயப்படுறது சிலுவையில சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்கு தான் அவன் பயப்படுவான். அல்லையா? வேற எதுக்கும் பயப்பட மாட்டான். வசனத்துக்கு கூட அவன் பயப்பட மாட்டான். வசனத்தை பேசுங்க, அவனும் பதிலுக்கு பேசுவான். அவனுக்கு தெரியும் என்னது. வசனத்தை கேட்ட போதோ சாத்தான் வந்து இருக்கு. மார்க் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. வசனத்தை கேட்ட போதோ சாத்தான் வந்து வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போட்டான் இருக்கு. வசனத்தை கேட்ட அவன் சொல்லுவான் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. அவன் சொல்றான், முதல்ல இயேசுநாதத்தையே சொல்றான். இயேசுநாதத்தையே வசனத்துக்கு வசனம் பேசணுமே உங்களை என்னைய விடுவானா? வசனத்துக்கு அவன் பயப்பட மாட்டான். உபவாச ஜபத்துக்கு அவன் பயப்பட மாட்டான். ஜபத்துக்கு அவன் பயப்பட மாட்டான். அவன் விலகி வந்தா உபவாசிக்கும் போது அவன் சில நேரம் விலகி போவான். வசனத்தை வாசிக்கும் போது அவன் விலகி போவான். ஜெபம் பண்ணும் போது விலகி போவான். முடிஞ்ச பிறகு மறுபடியும் நம்ம தலைமையில வந்து உட்கார்ந்துருப்பான். பிரச்சனையை உண்டு பண்ணுவான், போராட்டத்தை உண்டு பண்ணுவான், சண்டையை உண்டு பண்ணுவான். அவன் விடுதலை, அவன் பயந்து ஓடுறதுக்கு இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்க, இயேசுவின் மரணத்தை சொல்லுங்க. நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் சொல்லுங்க. அவன் நம்ம கிட்டத்துல வரவே மாட்டான். இது ஒண்ணுக்கு தான் அவன் பயப்படுவான். அவன் சொல்றான், அந்த கல்லுகளை அப்பங்களாக்குன்றான் இயேசுவ. இப்ப இயேசு சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது என்றாரு. அடுத்து உப்பரியின் மேல கொண்டு போய் எடுத்து நீ தாழ குதியும் சொல்ற. அவனே சொல்றான், நீ தாழ குதியும். உன் தேவன் வந்து தேவ தூதர்களை அனுப்பி நீ இடராதபடிக்கு தாங்குவார்ந்து எழுதி இருக்கிறதேன்ற. அவனும் சொல்றா எழுதி இருக்கிறதா. இயேசுன்னு சொல்றாரு எழுதி இருக்கு. பிசாசு வந்து வசனத்துக்கு பயப்பட மாட்டான். நீ பிரசங்கம் பண்ணு, பிரசங்கமா பண்ற, பிரசங்கம் பண்ணிட்டு வா, உன்னை வீட்டுல வந்து வச்சுக்கிறது. பிரசங்கம் முண்டாட்டிக்கு சண்டை எடுத்து விடுவான். ஊழியக்காரன் பிள்ளைகளுக்கு சண்டை எடுத்து விடுவான். ஊழியக்காரனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சண்டை எடுத்து விடுவான். நீ பிரசங்கம் மாடா பண்ற, பிரசங்கம் பண்ணிட்டு நீ கீழே உன்னை வச்சுக்கிறேன் இருப்பாப்ப, தெரியுமா? ஆனா இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருங்க, அவன் கிட்டத்துல வர முடியாது. நம்ம எல்லையை விட்டே ஓடி போவான். பரங்களை தட்டி கர்த்தரை விட்டுங்க. இயேசுவின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, இயேசுவின் மரணத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதுதான் பவுல் சொல்றாரு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தாலாமல் வேற ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. நீ எப்பொழுது சிலுவையை பத்தியே மேன்மை பாராட்டியிருங்க. இயேசுவின் ரத்தத்தை பத்தியே மேன்மை பாராட்டுங்க, இயேசுவின் மரணத்தை பத்தி மேன்மை பாராட்டுங்க, இயேசுவின் தரித்திரத்தை பத்தி மேன்மை பாராட்டுங்க, இயேசுவின் தழும்புகளை மேன்மை பாராட்டுங்க. உங்களுக்கு வியாதி வராது, பலவீனம் வராது, சுகர் வராது. அப்ப நீங்க நம்ம எதை ஊழியக்காரனை பத்தி பெருமை பேசிட்டு இருக்கோம். நல்லா பிரசங்கம் பண்ணாரு, அப்படி பிரசங்கம் பண்ணாரு, அதே அப்பா பிரசங்கம் எப்படி தெரிஞ்சுமா, அதை பேசாதீங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையை பத்தி பேசுனாங்க, எவ்வளவு மகிமையா இருந்துச்சு, அப்படி பேசுங்க. இயேசுவின் ரத்தத்தை பத்தி பேசுனாங்க, எவ்வளவு மகிமையா இருந்துச்சு தெரியுமா. இயேசுவின் பாடுகளை பேசுனாங்க, எவ்வளவு கேட்க எப்படி, அப்படி பேசணும். அல்லையா? அப்படி பேசும்போதா நமக்கு விடுதலை. கடைசியாக 4, நாமும் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பவுல் செய்ததை நாம செய்யணும். பவுல் என்ன செஞ்சாரு? நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தல்லாமல் வேற ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வாசித்து அதை தியானித்து விட்டு ஜெபிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 3 எடுத்தாச்சா? 3 வசனங்களை வாசிக்கிறேன். 18, 19, 20. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19, 4 வசனங்கள். 17ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். சகோதரரே, பவுல் சொல்றார், சகோதரரே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி
நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள், என்னை போல வாழுங்கன்றார் பவுல். நான் எப்படி சிலுவையை பின்பற்றினேன், நான் எப்படி இயேசுவை மேன்மை பாராட்டினேன், நான் எப்படி இயேசுவின் சிலுவைய ரத்தத்தை நான் மேன்மை, அதே மாதிரி நீங்க என்னை நோக்கி பார்த்து என்னை போலவே நீங்க சிலுவையை மேன்மை பாராட்டுங்க, இயேசுவை மேன்மை பாராட்டுங்க, இயேசுவின் மரணத்தை மேன்மை பாராட்டுங்கன்னு சொல்றாரு. 18வது வசனம் பிலிப்பியர் 3:18 ஏனெனில் அப்படிங்கிறார். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர் சொல்றார் பாருங்க, அநேகர் விசுவாசியா இருக்கிறாங்க, சீடர்களா இருக்காங்க, ஆராதனைக்கு போறாங்க, செபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க, தசமம் பண்றாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் நடக்கைகள் வேறு விதமாய் இருக்கிறது அப்படிங்கிறாரு. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞன் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்றேன். எல்லாம் பண்றாங்க, ஆராதனைக்கு போறாங்க, சரியான நேரத்துக்கு போறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க, தசமம் கொடுக்குறாங்க, ஊழியம் செய்யறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனால் சிலுவைக்கு பகைஞரா இருக்கிறாங்க. சிலுவையை பத்தியே சிந்திக்கிறது இல்ல, இயேசுவின் ரத்தத்தை பத்தி சிந்திக்கிறது இல்ல. அந்த வருஷத்துல 40 நாள் மட்டும் சிலுவையை பத்தி பேசுறான், லெந்து காலம். மற்ற நாள் பூரா இஷ்டத்துக்கு வாழ்க்கை, இஷ்டத்துக்கு ஆட்டம், இஷ்டத்துக்கு பாட்டு. வருஷத்துல 40 நாள் மட்டும். அவனும் அதைத்தானே செய்யறான், முஸ்லிமும் அதைத்தான் செய்யறான். பக்ரீத் பண்டிகைண்டா 40 நாள் உபவாசம் இருக்கிறான், பிறகு வருஷம் பூரா கொலை பண்றான், கொள்ளையடிக்கிறான், எல்லாம் பண்றான், அநியாயமா வாழ்றான், சகோதரனுக்குள்ள சண்டை, மனைவிக்குள்ள சண்டை, டைவர்ஸ் பண்றான் வருஷம் பூரா. அந்த 40 நாள் மட்டும் பாவ அறிக்கை. அவங்க சிலுவைக்கு, இவர்களெல்லாம் சிலுவைக்கு பகைஞர் என்றாரு. இப்படியாப்பட்ட கிறிஸ்தவர்களை சொல்லிட்டு அடிச்சுறாரு, கண்ணீரோடு சொல்லியிருந்தாரு. 19வது வசனம், அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கு நல்லா கவனிங்க. அவர்களுடைய முடிவு அழிவுங்கிறாரு, அழிவு. அவர்களுடைய தேவன் வயிற்றுக்காக வாழ்றான், வயிற்று பொழப்புக்காக. சோறு கிடைச்சா போதும், தூங்குறதுக்கு இடம் கிடைச்சா போதும், பொழுதுபோக்குறதுக்கு டிவி கிடைச்சா போதும், சீரியல் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி வயிற்றுக்காக வாழ்றான். வயிற்று பொழப்புக்காக வாழுகிற வயிறு தான் அவங்களுக்கு கடவுள்ன்றாரு. என்னது வயிறு தான் அவங்களுக்கு கடவுள் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, அவர்களுடைய இலட்சையை அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறாங்க, தேவனை பத்தி சிந்திக்கிறது இல்ல, வசனத்தை சிந்திக்கிறது இல்ல. அடுத்து சொல்றாரு 20வது வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகி இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் போனாரு, மறுபடியும் திரும்ப வருவாரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாரும் அண்ணாந்து பார்ப்பாங்க. என்னப்பா அண்ணாந்து பார்க்கிற? எப்படி பூமியில இருந்து பரலோகத்துக்கு ஏறி போறாரோ அவர் மறுபடியும் திரும்ப வருவார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா என்று சொல்லிட்டு போனார். அல்லேலூயா. அதான் சத்தியம். என்ன சத்தியம் சொல்லுங்க? நானும் நம்முடைய கர்த்தராகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன். தயவு செய்து ஜெபத்தை பத்தி மேன்மை பாராட்டிடாதீங்க. நான் ஜெபம் பண்ணித்தேன் பேசிடாதீங்க, நான் வேலை செஞ்சுதான் பேசிடாதீங்க, என் திறமைன்னு பேசிடாதீங்க. ஒரு நாள் உருப்படவும் முடியாது, உயரவும் முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. எல்லாம் அவருடைய கிருபை. என்னது? எல்லாம் அவருடைய கிருபை. பணம் வந்துச்சா தோத்திரம், கர்த்தருடைய கிருபை. சுகம் கிடைச்சா கர்த்தருடைய கிருபை. நல்ல வீடு கட்டினீங்களா கர்த்தருடைய கிருபை. நல்ல இடம் கிடைச்சா கர்த்தருடைய கிருபை. சொந்த திறமையில எதுவுமே கிடையாது. உற்சாகமா இருக்கிறோமா கிருபை, சுகமா இருக்கிறோமா கிருபை, நல்லா நடக்க பண்றாரா கிருபை. லேசா கால் வலிச்சா வேலைக்கு போக முடியாது, நடக்க முடியாது, பரியாசமான வாழ்க்கைக்குள்ள போயிடுவோம். சுகமா வச்சிருக்கிறாரு, சுறுசுறுப்பா வச்சிருக்கிறாரு, எல்லாத்துக்கும் தோத்திரம் பண்ணுங்க. பவுல் அதான் சொல்றாரு, எல்லாத்துக்குமே நல்லதா கெட்டதா துயரமா வருமானமா செழிப்பா மேன்மையா எல்லாத்துக்கும் தோத்திரம் ஆண்டவரே தோத்திரம். சகலமும் நன்மைக்கு அதுவாக நடக்குது. எழுந்தென்று ஜெபிப்போம். சிங்க கொட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க கொட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க
குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவது கூட இல்லையே. பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி செலுத்துறோம். சபை கூடி வருதலை நீர் ஆசீர்வதித்ததற்கு நன்றி. வந்திருக்கிற சிறுபிள்ளைகள், முதியோர்கள், வாலிபர்கள் குடும்பங்களுக்காக நன்றி. கர்த்தாவை ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறவங்களுக்காக நன்றி. ஞானஸ்நான ஆராதனையில் கலந்து கொள்வதற்காக நன்றி. எல்லா தடைகளை மாற்றி இதோ தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்ன தடை என்று சொல்லி இருக்கிறீர். கர்த்தாவை எல்லா தடைகளை மாற்றி பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாய் ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தா இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் வரப்பட்டும். எங்களை குறித்து தங்களை குறித்து பேசுகிற ஆண்டவரே மேன்மை இல்லாதபடிக்கு, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு அந்த பரிசுத்தாவுடைய அன்பு எங்கள் இருதயத்தை நிரப்பட்டோம். இயேசுவை குறித்தே மேன்மை பாராட்ட, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து மேன்மை பாராட்ட, இயேசு கிறிஸ்துவின் தகுதியை குறித்து மேன்மை பாராட்ட, இயேசு கிறிஸ்துவின் கிருபையை குறித்து மேனாட்ட, தகுதியே இல்லாத எங்களுக்கு தகுதியை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே கர்த்தாவுடைய செய்தியை கேட்கிற உலகம் எங்கிலும் ஆண்டவர் ஆடியோ மூலமான செய்தியை வார்த்தைகளை கேட்கிற மக்கள் தங்களை தாழ்த்தி சிலுவை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் மேன்மை பாராட்டி ஆசீர்வாதங்களை பெற்று சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நல்வாழ்வோடு வாழ்ந்து ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ அருள் புரிய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை மறைத்து தங்களுடைய பெருமையை பேச வைக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்திலே காலில் போட்டு மிதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால பிசாசின் கிரியைகளை சபிக்கிறோம். எல்லா விக்கிரக ஆராதனைகளை, வேசித்தனங்களை, விபச்சாரத்தை, பெருமையை குறித்தும் அகந்தையை குறித்தும் ஆணவத்தை குறித்தும் பேசுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில சபித்து நிர்மூலமாக்குறோம். ஆண்டவரே தேவனுடைய கிருபையை கட்டவிழ்த்து விடுகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து விடுகிறோம். தேவனுடைய செழிப்பை கட்டவிழுக்கிறோம். ஆண்டவரே சுகத்தை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழுக்கிறோம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான் வேதம் சொல்கிறது. அந்த பெருமையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே எடுத்து போடுகிறோம். ஆண்டவரே தாழ்மையின் ஆவி அணிந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்கிறீர். கொடுத்த கிருபை உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே சபையை ஆசீர்வதிக்கிறோம். சபை நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைகிறதற்காக நன்றி. ரட்சிக்கப்படுகிறவர்களை அடுத்த சபையை சேர்த்துக் கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஜெபங்களை கேட்பால் கொடுத்ததற்காக நன்றி. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையில்லாம ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்புரட்சியமா இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றென்னைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துணியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வரக்கூடாது. God bless you, God bless you, God bless you.